ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க நம்ம வேர்க்கடலை சட்னி சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சென்னை சைட்லலாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் பச்சை வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதிலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம ஒரு 2-3 பூண்டு அதில் வதக்கி எடுத்துக்கலாம். நான் பெருசாக இருக்கனால கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இதையும் நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கிட்டு அவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸு. அதில் வேர்க்கடலை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அந்த வதக்கின பூண்டு மிளகாய் அதையும் சேர்த்துட்டு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்கு. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சட்னி பார்த்திங்கன்னா நீங்கள் இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, ராகி களி, கம்பு இந்த மாதிரி இதுக்கு சாப்பாட்டுக்கெலாம் கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் சின்ன வயசுலலாம் இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுத்தாங்க எங்கள் அம்மா. அதுக்கப்புறம் நம்ம ஒரு சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம். அதில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு கடாயில் கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம் கொஞ்சம், கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம சட்னியில் கொட்டிடலாம். அவ்வளோதான், சட்னி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.